ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பாலிட்டி கண்டென்ட் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம பாலிட்டி ஆல்ரெடி புக் மேக்ஸிமம் ஃபுல்லாக டீச் பண்ணி முடிச்சிட்டோம். இனிமேல் அவுட் ஆஃப் புக் அதில் உள்ள கண்டென்ட் என்னதுலான்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? புக்கில் மிஸ் ஆனதை நம்ம இதில் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே, வாங்க பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் உருவாக்கும் போது எத்தனை அட்டவணைகள் இருந்துச்சு? 8 அட்டவணைகள் இருந்துச்சு. ஓகேங்களா? 8 அட்டவணைகள் இருந்துச்சு. இப்போ 12 அட்டவணைகள் ஆயிருக்கு. ஸ்டார்டிங்கில் 395 ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு. இப்போ 465 ஆர்டிகல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 22 பார்ட்ஸ் இருந்துச்சு. இப்போ 25 பார்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, அதில் இப்போ உள்ள அட்டவணைகள் தாங்க பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மொத்தம் உள்ள அட்டவணைகள் தான் பார்க்க போகிறோம். இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது எத்தனை அட்டவணைகளை கொண்டிருக்கிறதுனா 8 அட்டவணைகளை கொண்டிருந்தது. தற்போது இந்திய அரசியலமைப்புல அட்டவணைகள் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 12. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 8 இருந்துச்சு, இப்போ 12 இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அது என்னதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் 12 அட்டவணைகள் இருக்குது. அது என்னதெல்லாம்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் அட்டவணைகள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டவணை என்ன சொல்லுதுன்னா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய பெயர்கள் அதோட எல்லைகளை பற்றி சொல்லுது. பெயர்கள் மற்றும் அதோட எல்லைகளை பற்றி சொல்லுது. நெக்ஸ்ட் ரெண்டாவது அட்டவணை என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவர் அவங்களுக்கான ஊதியம், படிகள் மற்றும் சலுகைகள். ஓகேங்களா? அந்த கிரேட் 1 பொசிஷனுக்கான ஊதியம், படிகள் மற்றும் சலுகைகளை பற்றி சொல்லுது. நெக்ஸ்ட் 3 அட்டவணை 3 எதை சொல்லுதுன்னா பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழிகளை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? அட்டவணை 3 வந்து எதை சொல்லுதுன்னா பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழிகளை பற்றி சொல்லுது. அட்டவணை 4 எதை பற்றி சொல்லுதுன்னா ராஜ்யசபையில், மாநிலங்களில் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான இடஒதுக்கீடை பற்றி சொல்லுது. அதாவது ராஜ்யசபையில உள்ள இடஒதுக்கீடை பற்றி சொல்லுது. அதாவது ராஜ்யசபையில் நம்ம இப்போ தமிழ்நாடுக்கு ராஜ்யசபையில் எத்தனை சீட்னா 18 சீட்டு. இதுவே ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு டிஃப்ரெண்டாக வேறுபடும். ஓகேங்களா? அதனால இதுவே தமிழ்நாட்டுக்கு மக்களவையில் சீட்னா 39, ராஜ்யசபையில் ஏற்றுனா 18 சீட். ஓகேங்களா? இந்த 18 சீட்டுங்கிறது மாறக்கூடியது. அதான் அந்த மாறக்கூடிய அந்த இடஒதுக்கீடை பற்றி தான் என்னது ராஜ்யசபா அந்த இதில் உள்ளது சொல்லுது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு அட்டவணை 5 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் பகுதிகளை நிர்வகிக்கும் மற்றும் கட்டுப்படுத்தும் வழிமுறைகளை பற்றி சொல்லுது. நம்ம இது கூட படிச்சிருப்போம், ஏடிஎம் ஸ்கொயர் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இது வந்து அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதான் கீழே கொடுத்துருக்காங்க. அதை தவிர மீதி உள்ள எல்லாத்துக்கும் என்னன்னா அட்டவணை 5ல் உள்ளது. அதை நிர்வகிக்கிறத பற்றி எதை சொல்லுதுன்னா அட்டவணை 5 சொல்லுது. நெக்ஸ்ட்டு ஏடிஎம் ஸ்கொயர் இந்த இதை தவிர்த்து நிர்வகிக்கக்கூடிய கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை வந்து அட்டவணை 5 சொல்லுது. இப்போ இந்த நம்ம எக்ஸப்ட் பண்ணோம்ல இந்த ஏடிஎம் ஸ்கொயர்னு, அதாவது அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம், இந்த 4 எதில் வரும்னா அட்டவணை 6ல் வந்துடும். இந்த இதில் வடகிழக்கு மாநிலங்களில் பழங்குடியின பகுதிகளை நிர்வாகம் செய்வது தொடர்பான வழிமுறைகள். இதுக்குள்ளதும் ரொம்ப வேறுபடும். ஓகேங்களா? அதனால தான் ஏடிஎம் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் கேஸ்ட் இதை நிர்வகிக்கிறதுக்கான இது சொல்லுவாங்க அட்டவணை 5. அட்டவணை 6 வந்து ஏடிஎம் ஸ்கொயர் பற்றி சொல்லுவாங்க. அதர் ஷெட்யூல் கேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதர் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஏழாவது அட்டவணை எதை சொல்லுதுன்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான அதிகார பகிர்வை பற்றி சொல்லுது. அதிகார பகிர்வுனாலே நமக்கு 3 லிஸ்ட் ஞாபகம் தரணுங்க. அது என்னென்ன? மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல், சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். சென்ட்ரல் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்போ எத்தனை துறைகள் இருந்துச்சுன்னா 97 துறைகள் தான் ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. இப்போ எத்தனை துறைகள் இருக்குன்னா 100 துறைகள். நெக்ஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எவ்வளோ இருந்துச்சுன்னா 66 துறைகள் இருந்துச்சு. இப்போ எத்தனை துறைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 61 துறைகள் தான் இருக்குது. நெக்ஸ்ட் பொதுப்பட்டியல் ஸ்டார்டிங்ல எத்தனை துறைகள் இருந்துச்சுன்னா 47 இருந்துச்சுங்க. 47 இருந்துச்சு. இப்போ எத்தனை இருக்குன்னா 52 துறைகள் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து தற்போதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுவே ஆஃப்டர் ஜிஎஸ்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இது கம்மியாயிருக்கும். ஓகேங்களா? ஒரு 2 துறைகள் கம்மியாயிருக்கும். சப்போஸ் அப்போ தற்போதுன்னு கேட்டு நமக்கு ஆப்ஷனில் 100 இல்லை அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் 98 இருந்தால் அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? 98 இருந்தால் நீங்கள் அதை சூஸ் பண்ணணும். ஏன்னா ஜிஎஸ்டிக்கு அப்புறம் மறுபடியும் 2 லிஸ்ட்டு கம்மியாயிடுச்சு. ஓகேங்களா? நம்ம புக்ஸ் எல்லாத்துலேயும் இந்த டேட்டா தான் இருக்குது. ஆனால் கரண்ட்டில் உண்மைக்குமே கரண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னா சென்ட்ரல் லிஸ்ட்டில் 98, ஸ்டேட் லிஸ்ட்டில் 59 தான் இருக்குது ஆஃப்டர் ஜிஎஸ்டிக்கு அப்புறம். ஓகேங்களா? ஆனால் ஸ்கூல் புக் டேட்டால் இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்குது. எல்லாம் 100, 61, 52 தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லை சப்போஸ் கொஸ்டினில் ஆஃப்டர் ஜிஎஸ்டி நடைமுறைக்கு பின்னர் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் 98, 59 தான் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மாநில பட்டியலிருந்து 5 துறைகளை எதுக்கு மாத்துச்சுன்னா பொதுப்பட்டியலுக்கு மாத்துச்சு. அதனால தான் நமக்கு மேலே வந்து பொதுப்பட்டியலுக்கு வந்து கூடியிருக்கும். 47ல இருந்து 52 ஆயிருக்கும். நீங்கள் அந்த இதை காமிக்கிறேன். ஓகே, இந்த இருக்குது 42 சட்ட திருத்தம் 1976 அப்புறம் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அந்த பொதுப்பட்டியல் 47 துறைகள் இருக்கு. பொது இதில் வந்து 52 துறைகள் இருக்கும். அதாவது 42 சட்ட திருத்தத்துக்கு அப்புறம் 52 துறைகளாக இருக்கும். இந்த மாநில பட்டியலேருந்து ஒரு 5 துறைகளை எடுத்து எதுக்கு மாற்றிருப்பாங்கன்னா பொதுப்பட்டியலில்
மாத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா அங்க ஃபர்ஸ்ட் 66 இருக்கும். 5 ரெடியூஸ் ஆயிருக்கு. அந்த 5 ரெடியூஸ் ஆனத எதுல தூக்கி போட்டாங்கன்னா, பொதுப்பட்டியல்ல தூக்கி போட்டாங்க. ஓகேங்களா? புரியும்னு நினைக்கிறேன். அந்த 5 துறைகள் என்னதுலான்னு பார்த்தீங்கன்னா, கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு, உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம். ஓகேங்களா? உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களுடைய நீதி நிர்வாகம். இது எல்லாம் என்ன சொல்றதுன்னா 42வது சட்ட திருத்தம் 1976 மூலமா மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்ட 5 துறைகள். ஓகேங்களா? இதை நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸாம்ல கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பற்றி கூறுவது 8வது அட்டவணை. 8வது அட்டவணை என்ன சொல்றதுன்னா லாங்குவேஜை பத்தி சொல்லுது. நம்ம எப்பவுமே படிச்சிருக்கோம், நம்ம ஸ்கூல் புக்லேயே படிச்சிருக்கோம். ஓகேங்களா? அது தொடர்பான சட்ட திருத்தத்தை பார்க்க போறோம். ஓகேங்களா? அரசியலமைப்பு அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பற்றி எத்தனாவது அட்டவணை சொல்லுது? 8வது அட்டவணை. மொழிகள் பத்தி சொன்னாலே நம்ம என்ன வந்துடும்? 8 ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை? 14. அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது 1949 டு 50ல எத்தனை இது இருக்குன்னா எத்தனை? 1950. அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எப்போனா நவம்பர் 26, 1949. நடைமுறைக்கு வந்தது எப்போ? 1950. அந்த டைம்ல எத்தனை லாங்குவேஜ் இருக்குன்னா 14 லாங்குவேஜ் தான் இருக்குது. இப்போ அதோடைய அப்டேட் படி இப்போ பார்த்தோம்னா எத்தனை லாங்குவேஜ் இருக்குன்னா 22 லாங்குவேஜ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, அந்த 8 லாங்குவேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது என்னென்ன லாங்குவேஜ்னு பார்த்துடலாமா? ஓகே, வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 15வது மொழி, ஃபர்ஸ்ட் 14 மொழி இருக்கு. 15வது மொழியை என்ன மொழியை சேர்க்குறாங்கன்னா சிந்தி மொழியை சேர்க்குறாங்க. எப்போன்னா 21வது சட்ட திருத்தம் மூலமா 1967ல சேர்க்குறாங்க. 21வது சட்ட திருத்தம் 1967 மூலமா என்ன மொழியை சேர்க்குறாங்கன்னா சிந்தி மொழியை சேர்க்குறாங்க. ஓகேங்களா? சிந்தி மொழியை 21வது சட்டத்தை 1927 மூலமா சேர்க்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொங்கணி மொழியை எப்போ சேர்க்குறாங்கன்னா 71வது சட்ட திருத்தம் 1992 மூலமா கொங்கணி மொழியை சேர்க்குறாங்க. கொங்கணி, மணிப்புரி, நேபாளி இந்த 3 லாங்குவேஜ் எப்போ சேர்க்குறாங்கன்னா 71வது சட்ட திருத்தம் 1992. ஓகேங்களா? கொங்கணி, மணிப்புரி, நேபாளி 71வது சட்ட திருத்தம் 1992. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் 92வது சட்ட திருத்தம். அது மூலமா எத்தனை லாங்குவேஜ் சேர்க்குறாங்கன்னா 4 லாங்குவேஜ் சேர்க்குறாங்க. ஓகேங்களா? 4 லாங்குவேஜ் என்னதுலான்னா போடோ, டோக்ரி, மைதிலி, சாந்தலி அப்படிங்கிற 4 லாங்குவேஜ் சேர்க்குறாங்க. 92வது சட்ட திருத்தம் 2003. ஓகேங்களா? நீங்கள் இதை ஈஸியாக கூட ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 21 71 கூட்டுங்க 92. ஓகேங்களா? 21 71 கூட்டினா 92. இந்த 2வது நம்பர் இங்கே 2வது, இங்கே 2, இங்கே 2. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்கடி கேட்ட கொஸ்டின். சிந்தி மொழி வந்து 21வது சட்ட திருத்தம், கொங்கணி மணிப்புரி நேபாளி 71வது சட்ட திருத்தம். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 92வது சட்ட திருத்தம். அடுத்த 4 லாங்குவேஜ் வந்துடும். ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டோட்டலாக 14 இருந்துச்சு. இப்போ 8 லாங்குவேஜ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை? 22 லாங்குவேஜ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் 9வது அட்டவணை. 9வது அட்டவணை எதை பற்றி சொல்லுதுன்னா நில சீர்திருத்தம், நிலவரி, ஜமீன்தாரி முறை ஒழிப்பு பற்றிய விதிமுறைகளையும் உச்சநீதிமன்றம் மறுஆய்வில் விலக்களிக்கப்பட்ட 284 சட்டங்களை பற்றி குறிப்பிடுகிறது. ஓகேங்களா? 284 ஆர்டிக்கல் 284 வந்து உச்ச நீதிமன்றத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நீக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஆர்டிக்கல் 284 நீக்கியிருப்பாங்க. அதை பற்றி தான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் 9வது அட்டவணைனால என்னது? உங்களுக்கு லேண்டுன்னு ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? 1வது சட்டத்தை 1951 ஆண்டு சேர்க்கப்பட்டது இது. நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கான்ஸ்டியூஷன் உருவாக்கும் போது 8 அட்டவணைகள் தான் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்குதா? 8 அட்டவணைகள் தான் இருக்குது. இப்போ அது எத்தனை ஆயிடுச்சு? 12 அதிகரிச்சிருச்சு. இந்த 9வது அட்டவணை எப்போ சேர்க்குறாங்கன்னா 1வது சட்ட திருத்தம் 1951 மூலமா சேர்க்குறாங்க. ஓகேங்களா? சப்போஸ் எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா 9வது அட்டவணை எப்போ சேர்க்கப்பட்டனா 1வது சட்ட திருத்தம் 1951 மூலமா சேர்க்கப்பட்டதுன்னு சொல்லணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. கட்சித்தாவல் தடை சட்டத்தின்படி 10வது அட்டவணை என்ன சொல்லணும்னா கட்சித்தாவல் தடை சட்டப்படி பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதி நீக்கம் பற்றிய விதிகளை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? தகுதி நீக்கத்தை பற்றி சொல்லுது. யாரு? கட்சித்தாவல் தடை சட்டம் வந்து இதை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? எத்தனாவது சட்ட திருத்தம்? 52வது சட்ட திருத்தம் 1985. 10வது அட்டவணை எப்போ கொண்டு வராங்கன்னா 52வது சட்ட திருத்தம் 1985 மூலமா சேர்க்குறாங்க. ஓகேங்களா? 52வது சட்டத்தை 1985 மூலமா கட்சித்தாவல் தடை சட்டத்தை சேர்க்குறாங்க. 11வது அட்டவணை. 11வது அட்டவணை என்ன சொல்லுதுன்னா முனிசிபாலிட்டி பற்றி சொல்லுது. ஓகேங்களா? பஞ்சாயத்து ராஜை பற்றி சொல்லுது. சாரி, முனிசிபாலிட்டிகிட்ட பஞ்சாயத்து ராஜை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? இந்த பஞ்சாயத்து ராஜில் மொத்தம் எத்தனை இது இருக்குன்னா 29 தலைப்புகள் இருக்குது. ஓகேங்களா? 29 ஒவ்வொரு துறையை பற்றி சொல்லும். ஓகேங்களா? இது எப்போ கொண்டு வராங்கன்னா 23வது சட்டத்தை 1992 மூலமாக கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் 12வது அட்டவணை எத்தனாவது சட்ட திருத்தம் மூலமாக கொண்டு வராங்கன்னா இது 74வது சட்டத்தை 1992 மூலமாக கொண்டு வராங்க. இதுல எத்தனை டிபார்ட்மெண்ட்டை பற்றி சொல்லுதுன்னா 18 தலைப்புகள் இருக்குது. நகராட்சி பற்றி சொல்லுது. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அட்டவணை. கான்ஸ்டியூஷன் உருவாக்கும் போது 8 அட்டவணை இருந்துச்சு. இப்போ அது எத்தனை மாறிடுச்சுன்னா 12 அட்டவணையாக மாறிடுச்சு. 9வது அட்டவணை முதல் சட்ட திருத்தம் மூலமா கொண்டு வராங்க.
நெக்ஸ்ட்டு 10வது அட்டவணை 52வது சட்ட திருத்தம் 1985 மூலமா கொண்டு வராங்க. 11வது அட்டவணை 73வது சட்ட திருத்தம் 1992 மூலமா கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு 74வது சட்ட திருத்தம் 12வது அட்டவணை வந்து 74வது சட்ட திருத்தம் 1992 மூலமா கொண்டு வராங்க. இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஷார்ட்கட் தான். ரொம்ப ஃபேமஸான ஷார்ட்கட். என்னன்னா டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம். ஓகே. இந்த டீங்கிறது எதை சொல்லுன்னா டெரிட்டரியை பற்றி சொல்லுது. நம்ம ஆல்ரெடி பார்த்தா யூனியன் பிரதேசங்கள், எல்லைகள், நிலங்கள் அதை பற்றி சொல்லுது. அதான் அட்டவணை 1. இந்த 2வது லெட்டர் வந்து இ வந்து எதை மென்ஷன் பண்ணால் இதை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 லெட்டர் இருக்கும். 12 லெட்டரும் 12 அட்டவணையும் மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா? இந்த இ வந்து எமாலுமெண்ட்ஸ், அதாவது இவங்களுக்கான ஊதியங்களை பற்றி சொல்லும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஏ வந்து அஃபர்மேஷன், அதாவது உறுதிமொழி அதை பற்றி சொல்லும். ஓகேங்களா? ஆர் வந்து ராஜ்யசபா இடஒதுக்கீடை பற்றி சொல்லும். எஸ் வந்து எதை மீன் பண்ணுதுன்னா ஷெட்யூல் கேஸ்ட் அந்த அவங்களுக்குள்ள இதை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? அவங்களுக்கான வழிமுறைகளை பற்றி சொல்லுது. ஓங்கிறேன்னா அதர் ஷெட்யூல் கேஸ்ட், அதாவது ஏடிஎம் ஸ்கொயர். ஓகேங்களா? முதல் இதில் ஏடிஎம் ஸ்கொயரை தவிர நம்ம தெரியலாம். அந்த ஏடிஎம் ஸ்கொயர்னா என்னன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எஃப் வந்து ஃபெடரலிஸ்ட்டை பற்றி சொல்லுது. ஃபெடரலிஸ்ட்னா என்னது? ஸ்டேட் லிஸ்ட்டு, சென்ட்ரல் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட் அதை பற்றி வரும். நெக்ஸ்ட் ஓ வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா அஃபிஷியல் லாங்குவேஜஸை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? 8வது அட்டவணை அஃபிஷியல் லாங்குவேஜ்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் 14 லாங்குவேஜ், இப்போ எத்தனை லாங்குவேஜ்? 22 லாங்குவேஜ் இருக்குது. அதில் ஒரு 3 சட்டத்திருத்தம் பார்த்தோம். என்னென்ன சட்டத்திருத்தம்னாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? 3 சட்டத்திருத்தம் பார்த்தோம். சிந்தி மொழி, அதுக்கப்புறம் கொங்கணி, மணிப்புரி, நேபாளி, அதுக்கப்புறம் டோக்ரி, மைதிலி, சாந்தலி அதை பார்த்தோம். கொங்கணி, மணிப்புரி, நேபாளி. நெக்ஸ்ட்டு போடோ, டோக்ரி, மைதிலி, சாந்தலி அப்படிங்கிற மொத்தம் 12 லாங்குவேஜ் இருக்குது. 3 சட்டத்திருத்தம் மூலமாக கொண்டு வந்தாங்க. 21, 71, 92. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எல் வந்து லேண்டை பற்றி சொல்லுது. இது வந்து எத்தனாவது? 9வது. ஓகேங்களா? லேண்டு ஃபுல்லாக 9வது அட்டவணையில் வந்துடும். நெக்ஸ்ட்டு டி வந்து என்ன சொல்லுதுன்னா கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? பி வந்து என்ன? பஞ்சாயத்து ராஜ். ஓகேங்களா? எம் வந்து என்ன? முனிசிபாலிட்டி. ஓகேங்களா? 12 அட்டவணை கரெக்டாக வந்துருச்சு. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாருங்க. அரசியலமைப்போட பகுதிகள் எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, வாங்க பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அரசியலமைப்பு உருவாக்கும் போது எத்தனை பகுதிகள் இருந்துச்சு? 22 பகுதிகள் இருந்துச்சு. இப்போ எத்தனை பகுதிகள் இருக்குன்னா 25 பகுதிகள் இருக்குது. ஓகேங்களா? அந்த 25 பகுதிகளை தான் இப்போ பார்க்க போகிறோம். சரி, ஓகே. அதில் ஃபர்ஸ்ட் பகுதி எதை சொல்லுதுன்னா ஒன்றியமும் அதன் ஆட்சியலையும், ஒன்றியமும் அதோடைய ஆட்சியலையை பற்றி சொல்லுது. இது ஆர்டிகல் 1லேருந்து 4 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஆர்டிகல் 1லேருந்து 4 வரைக்கும் இருக்குது. 2வது பகுதி என்ன சொல்லுதுன்னா குடியுரிமையை பற்றி சொல்லுது. இது ஆர்டிகல் 5லேருந்து 11 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்டு 3வது பகுதி எதை பற்றி சொல்லுதுன்னா அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லுது. இது மேக்னா கட்டா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்திய அரசியலமைப்போட மேக்னா கட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. 12லேருந்து 35 வரைக்கும் சொல்றாங்க. ஓகேங்களா? 12லேருந்து 35 வரைக்கும் அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லுது. நெக்ஸ்ட் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு. இது எதுலேருந்து எது வரைக்கும் சொல்லுதுன்னா ஆர்டிகல் 36லேருந்து 51 வரைக்கும் சொல்லுது. அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு ஆர்டிகல் 36லேருந்து 51 வரைக்கும் சொல்லுது. நெக்ஸ்ட் அடிப்படை கடமைகள். இது எதுனா 4A. ஓகேங்களா? 4Aனா என்னது? சட்டத்திருத்தம் பண்ணி உள்ள சேர்த்துருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம மொத்தம் 22 பகுதிகள் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, இப்போ 25 ஆச்சுது எப்படின்னு கேட்டிங்கன்னா 4A ஒன்று சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா? அடிப்படை கடமைகள். இது ஆர்டிகல் இதுல இருந்து எது வரைக்கும்னா 51A. மொத்தம் இதுக்கு கீழே 11 அடிப்படை கடமைகள் இருக்குது. ஓகேங்களா? இந்த அடிப்படை கடமைகள்ல ஃபர்ஸ்ட் 42வது சட்டத்தை 1976 ஸ்வரன் சிங் கமிட்டி மூலமா தான் என்ன கொண்டு வந்தாங்கன்னா அடிப்படை கடமைகளை கொண்டு வந்தாங்க. ஸ்வரன் சிங் கமிட்டி 1976 42வது சட்ட திருத்தம். அடிப்படை கடமைகள் உருவாக்கும் போது எத்தனை கடமைகள் இருந்துச்சுன்னா 10 தான் இருக்கும். நெக்ஸ்ட் 86 சட்டத்தில் 2002 படி 11வது அடிப்படை கடமையை சேர்த்திருப்பாங்க, கல்வி. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் மத்திய அரசாங்கம் எத்தனாவது பகுதினா 5வது பகுதி. 5வது பகுதி மத்திய அரசாங்கத்தை பற்றி சொல்லுது. 52லேருந்து 151 வரைக்கும் என்னன்னா மத்திய அரசாங்கத்தை பற்றி தான் சொல்லும். நெக்ஸ்ட் பகுதி 6 வந்து என்ன சொல்றதுன்னா மாநில அரசாங்கத்தை பற்றி சொல்லுது. 152லேருந்து 237 வரைக்கும் என்ன சொல்றதுன்னா மாநில அரசாங்கத்தை பற்றி தான் சொல்லும். ஓகேங்களா? மத்திய அரசாங்கம் வந்து 52லேருந்து 151 வரைக்கும், மாநில அரசாங்கம் 152லேருந்து 237 வரைக்கும். நெக்ஸ்ட் 7வது பகுதி என்ன சொல்றா முதல் அட்டவணையில் உள்ள பி பகுதி மாநிலங்களை பற்றி சொல்லுது. ஃபர்ஸ்ட் வந்து மாநிலங்களை ஒரு 4 இதாக பிரிச்சிருப்பாங்க. ABCD, கவர்னருக்கு கீழே மாநிலங்கள், கவர்னருக்கு இன்னொருத்தவங்க சேர்ந்து இருக்க மாநிலங்கள். நெக்ஸ்ட் சி ஆப்ஷன் வந்து இந்திய மாநிலங்கள் ஆரம்பிக்கும் போதே உள்ள மாநிலங்கள் அப்படின்ட்டு ஒரு 4 டைப்பாக பிரிச்சிருப்பாங்க. அதில் அந்தமான் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவுகள் சேர்ந்து தனியாக ஒரு இதாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ அதில் முதல் அட்டவணை உள்ள பி பகுதி மாநிலங்கள் அது வந்து எதை சொல்லுன்னா ஆர்டிகல் 238 வந்து சொல்லுது. இப்போ அதை வந்து நீக்கிட்டாங்க. ஓகேங்களா? அதான் நீக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் 8வது அட்டவணை என்ன சொல்றதுன்னா
சாரி 8வது பகுதி. 8வது பகுதி என்ன சொல்றேன்னா, யூனியன் பிரதேசங்கள பத்தி சொல்லுது. உங்களுக்கு ஒரு கொஸ்டின் 8வது அட்டவணை எத பத்தி சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. அந்த டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா போட்டுறலாம். ஓகேங்களா? யூனியன் பிரதேசங்கள் பத்தி சொல்லுது. எத்தனாவது பார்ட்னா 8வது பார்ட். 239லேருந்து 242 வரைக்கும். நெக்ஸ்ட் 9வது பார்ட் எத பத்தி சொல்லுதுன்னா, ஊராட்சி அமைப்புகள பத்தி சொல்லுது. இதுல 243லேருந்து 243 வரைக்கும் என்ன பத்தி தான் சொல்லுதுன்னா, ஊராட்சி அமைப்புகள பத்தி தான் சொல்லுது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் நகராட்சி அமைப்புகள பத்தி பகுதி 9A சொல்லுது. ஓகேங்களா? 9 வந்து ஊராட்சி அமைப்புகள், 9A வந்து நகராட்சி அமைப்புகள். இதுவும் புதுசா சேர்த்தது தான். ஓகேங்களா? நகராட்சி அமைப்புகள். ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 243Pல இருந்து 243ZG வரைக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் என்ன பத்தி சொல்லுதுன்னா, நகராட்சி அமைப்புகள பத்தி சொல்லுது. நெக்ஸ்ட் 9B. 9B வந்து எத பத்தி சொல்லுதுன்னா, கூட்டுறவு அமைப்புகள பத்தி சொல்லுது. ஓகேங்களா? கூட்டுறவு அமைப்புகள பத்தி சொல்லுது. ஆர்டிகிள் 243Z இருந்து 243ZT வரைக்கும் எத பத்தி சொல்லுதுன்னா, கூட்டுறவு அமைப்புகள பத்தி சொல்லுது. ஓகேங்களா? கூட்டுறவு அமைப்புகள பத்தி சொல்லுது. நெக்ஸ்ட் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் பரப்பிடங்கள் அப்படின்னு ஆர்டிகிள் எதுலேருந்து எது வரைக்கும் சொல்லுதுன்னா, 244லேருந்து 244A வரைக்கும் சொல்லுது. ஓகேங்களா? எத பத்தி சொல்லுது? ஆர்டிகிள் 242 244A வந்து தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் பரப்பிடங்கள பத்தி சொல்லுது. நெக்ஸ்ட் பார்ட் 9 பார்ட் 11 பார்ட் 11 எத பத்தி சொல்லுதுன்னா, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான உறவுகள பத்தி சொல்லுது. 11வது இது வந்து எத பத்தி பகுதி வந்து எத சொல்றதுன்னா, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான உறவுகள். ஆர்டிகிள் எதுலேருந்து எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 245லேருந்து 263. நெக்ஸ்ட் 10வது 12வது அட்டவணை எத பத்தி சொல்லுதுன்னா, நிதி, சொத்து ஒப்பந்தங்கள் மற்றும் வழக்குகள பத்தி சொல்லுது. இது ஆர்டிகிள் எதுலேருந்து எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 264லேருந்து 300A வரைக்கும். நெக்ஸ்ட் 13வது பகுதி எத பத்தி சொல்லுதுன்னா, வணிக, வர்த்தகம் மற்றும் இந்திய எல்லைக்கு உட்பட்ட உறவுகள். 301லேருந்து 307 வரைக்கும் ஆர்டிகிள் அத பத்தி சொல்றாங்க. மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு கீழான பணிகள். அது ஆர்டிகிள் எதுலேருந்து எது வரைக்கும் சொன்னா, 308லேருந்து 323 வரைக்கும் எத சொன்னா, மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கான பணிகள பத்தி தான் சொல்லுது. ஓகேங்களா? அதாவது யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி அத பத்தி சொல்லும். நெக்ஸ்ட் தீர்ப்பாயங்கள் 323A லேருந்து 323B வந்து எத சொல்லும்னா, தீர்ப்பாயங்கள் மட்டும் தான் சொல்லுச்சு. தேர்தல்கள் 324லேருந்து 329 வரைக்கும் தேர்தல பத்தி சொல்லுது. ஓகேங்களா? இது நல்லா படிச்சுக்கோங்க. 15வது பகுதி தான் தேர்தல பத்தி சொல்லுது. தீர்ப்பாயங்கள்னா 14A. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 16வது பகுதி என்ன சொல்லுதுன்னா, சில வகுப்பினர் தொடர்பான சட்ட வழிமுறைகள் மற்றும் சிறப்பு சலுகைகள். சில வகுப்பினர் தொடர்பான அதாவது ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கு சில சலுகைகள் இருக்கும். அத பத்தி தான் சொல்லுது. இது ஆர்டிகிள் 330லேருந்து 342 வரைக்கும் இத பத்தி சொல்லுது. நெக்ஸ்ட் 17வது பகுதி என்ன சொல்லுதுன்னா, ஆட்சி மொழிய பத்தி சொல்லுது. 17வது பகுதி ஆட்சி மொழி. இதுவே அட்டவணையில எத்தனாவதுன்னு பாருங்கன்னா, மொழி பத்தினாலே அட்டவணையில எத்தனாவது? 8வது அட்டவணை பார்த்தோம். 343லேருந்து 351 வரைக்கும் ஆட்சி மொழிய பத்தி சொல்லுது. நெக்ஸ்ட் பகுதி 18 நெருக்கடி கால சட்டமுறைகள பத்தி சொல்லுது. 352 to 360. 352 நமக்கு தெரியும். தேசிய அவசர நிலை. 356 மாநில அவசர நிலை. 360 நிதி அவசர நிலைன்னு பார்த்திருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பகுதி 16 என்ன சொல்லுதுன்னா, பகுதி 18 என்ன சொல்லுதுன்னா, நெருக்கடி கால சட்டமுறைகள பத்தி சொல்லுது. ஆர்டிகிள் 356 360 பார்த்தோம். நெக்ஸ்ட் பகுதி 19 என்ன சொல்லுதுன்னா, பல்வகைப்பட்டவைகள் அப்படின்னு சொல்லுது. பல்வகைப்பட்டவைகள்னா அதுல நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ், அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். பகுதி 20 என்ன சொல்லுதுன்னா, அரசியமைப்பு சட்டத்திருத்தத்தை பத்தி சொல்லுது. ஓகேங்களா? பகுதி 20 அரசியமைப்பு சட்டத்திருத்தத்தை பத்தி சொல்லுது. 368வது ஆர்டிகிள் மூலமா சட்டத்திருத்தம் செய்யலாம். நெக்ஸ்ட் தற்காலிக இடைநிலை மற்றும் சிறப்பு சலுகைகள். எப்பமே இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 369லேருந்து 392 வரைக்கும். நெக்ஸ்ட் குறுந்தலைப்பு, தொடக்கம், அங்கீகரிக்கப்பட்ட இறுதி சொற்கள், திரும்ப பெறப்பட்ட விதிகளை பத்தி 393லேருந்து 395 வரைக்கும் சொல்லுது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அரசியமைப்போட முக்கியமான சரத்துகள். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? அட்டவணைகள் என்னதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பகுதிகள் என்னதெல்லாம் பார்த்தோம். இப்போ ஆர்டிகல்ஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஆர்டிகல்ஸ் என்னென்ன ஆர்டிகல்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அரசியமைப்பின் முக்கியமான சரத்துகள் என்னதான் பார்த்தா, சரத்து 1 ஒன்றியத்தின் பெயரும் அதன் பரப்பு பத்தி சொல்லுது. ஒன்றியத்துடைய நேம் மற்றும் அதோடைய பரப்பு அதை பத்தி சொல்லுது. ஓகேங்களா? இந்தியா இஸ் எ ஸ்டேட் அப்படின்ட்டு பாரத் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல தான் இந்தியாவுக்கு நவீன பெயர் வந்து இந்தியானும், பாரத்ங்கிறது உண்மையான பேர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஆர்டிகிள் 2 வந்து எதை சொல்லுதுன்னா, புதிய மாநிலங்களை சேர்த்தல் அல்லது உருவாக்குதலை பத்தி சொல்லுது. அதாவது புதிய மாநிலங்களை உருவாக்குதல் அல்லது சேர்த்தல்னா, நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்க மாநிலத்தை உருவாக்குறதா இல்ல சும்மா இருக்கிறத சேர்க்கிறதான்னு கேட்டீங்கன்னா, நம்மகிட்ட இல்லாதது. ஓகேங்களா?
ஆர்டிகிள் 2 வந்து இல்லாது. இப்போ வங்காளதேசம்னு ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டுல இருந்து ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட பகுதிய நம்ம எடுத்து அதுக்கு ஒரு புது ஸ்டேட்டா அங்கீகரிச்சு இது பண்ணோம்னா, அது என்னதுல வரும்னா ஆர்டிகிள் 2ல வரும். ஓகேங்களா? ஆர்டிகிள் 3 வந்து என்னன்னா, அதே தான். புதிய மாநிலங்களை உருவாக்குதல், மாநிலங்களை எல்லை பரப்பளவை மாற்றித்தல். இது ஏற்கனவே இருக்கு. இப்போ தமிழ்நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடு கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேரளாவையும் சேர்த்து ஒரு புதுசா பேர் குடுத்து இது பண்றது. அதுதான் ஆர்டிகிள் 3 ஓகேங்களா? ஏற்கனவே இல்லாது. இப்போ வங்காளதேசத்துல இருந்து கொஞ்சம் இடத்த எடுத்துட்டோம்னா, அது ஆர்டிகிள் 2ல வந்துரும். இதுவே நம்ம தமிழ்நாட்டிலே ஆ நம்ம இந்தியாக்குள்ள ஏதாவது ஒரு ஸ்டேட் எடுத்து அது கூட கொஞ்சம் சேர்த்து குறைச்சு இது பண்ணோம்னா, அது ஆர்டிகிள் 3ல வரும். ஓகேங்களா? புரியும்னு நெனைக்கிறேன். ஏதாவது டவுட்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகிள் 5லேருந்து 11 குடியுரிமை பத்தி சொல்லுது. நம்ம இன்னைக்கு தான் மார்னிங் ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தோம். பாலிட்டி ஷார்ட்ஸ்ல ஆர்டிகிள் 5லேருந்து 11 வரைக்கும் என்ன சொல்லுது? ஆர்டிகிள் 5 என்ன சொல்லுது? குடியுரிமை பத்தி ஜென்ரலா சொல்லுது. ஆர்டிகிள் 6 எத பத்தி சொல்லுதுன்னு பார்த்தோம். குடியுரிமையை அதாவது இந்தியா வந்து சுதந்திரம் அடையும் போது என்ன இருக்கும்? இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சிருக்கும். அப்போது என்ன செய்வாங்க? அதுக்கு முன்னாடி இந்தியா ஒன்னா தான் இருந்துச்சு. அப்படிங்கிற பாதி மக்கள் எங்க இருப்பாங்கன்னா பாகிஸ்தான்ல இருப்பாங்க. அந்த பாகிஸ்தான்ல இருந்து இந்தியா வரதுக்கான குடியுரிமை பத்தி சொல்றதுதான் 6. 7 வந்து என்ன சொல்றதுன்னா இந்தியால இருந்து பாகிஸ்தானுக்கு போய் மறுபடியும் பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வரவங்களை பத்தி சொல்லுது. அதான் ஆர்டிகிள் 7. ஆர்டிகிள் 8 என்ன சொல்லுதுன்னா குடியுரிமையை தொடர்புக்கான வழிமுறைகளை பத்தி சொல்லுது. சாரி வம்சாவளி குடியுரிமையை பத்தி சொல்லுது. ஆர்டிகிள் 9 வந்து குடியுரிமை இழத்தலுக்கான இதை பத்தி சொல்லுது. 3 வழியில இழக்கலாம். எப்படிலான்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளா இன்னொரு நாட்டோட குடியுரிமை பெறும்போது முடிவுக்கு வந்துடும் நம்ம இந்த நாட்டோட குடியுரிமை. இப்போ நான் தான் இருக்கோம்னா அமெரிக்காவில் போய் சிட்டிசன்ஷிப் வாங்கணும்னா ஆட்டோமேட்டிக்கா இந்திய சிட்டிசன்ஷிப் வந்து எண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் இன்னொரு வழி என்னன்னா ஒரு வழி பார்த்துட்டோம். 2வது வழி என்னன்னா நான் வந்து இப்போ இன்னொரு நாட்டுக்கு குடியுரிமையை வாங்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா இது வந்து இதாயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நானே வாலண்டியரா அதுதான் நம்ம பார்த்தோம். நானே வாலண்டியரா நான் அந்த நாட்டில் குடியுரிமை வாங்க போறேன் அப்படின்னு சொல்றதான் துரத்தல். நெக்ஸ்ட் ரத்து செய்தல். ஒருத்தர் வந்து தீவிரவாத செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அதை வந்து ரத்து செஞ்சிருவாங்க. ஓகேங்களா? இல்லை தவறான வழியில குடியுரிமை வாங்கியிருக்காங்கன்னா அதை வந்து ரத்து பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? மொத்தம் 3 டைப் என்னன்னா நான் இன்னொரு நாட்டில் அமெரிக்காவோட சிட்டிசன்ஷிப் வாங்கினோம்னா இந்த சிட்டிசன்ஷிப் ஆட்டோமேட்டிக்கா எண்ட் ஆயிரும். இன்னொன்று நானா வாலண்டியரா இந்தியா சிட்டிசன்ஷிப் எனக்கு வேண்டாம் நான் ஃபாரின்ல தங்க போறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம துரத்தல். நெக்ஸ்ட் இழந்து விடுதல் அதாவது ரத்து செய்தல்னா தீவிரவாத செயல்களில் ஈடுபடுறது அது வரும். ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. ஆர்டிகிள் 10 வந்து குடியுரிமை தொடர்வதற்கான வழிமுறைகளை பத்தி சொல்லுது. ஆர்டிகிள் 11 வந்து பாராளுமன்ற குடியுரிமை தொடர்பான சட்டத்தை இயற்றலாம் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட் 14 பாருங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஆர்டிகிள் தான். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு என்ன சொல்லுது? ஆர்டிகிள் 14 சொல்லுது. ஆர்டிகிள் 15 வந்து என்ன சொல்லுதுன்னா சாதி சமய இன பிறப்பு வேறுபாடுகள் பாரபட்சம் யாருக்குமே பாகுபாடு காட்டக்கூடாது. இந்த கேஸ்ட் செக்ஸ் ஓகேங்களா ஜெண்டரை வச்சு இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகிள் 16. ஆர்டிகிள் 16 என்ன அரசு வேலைவாய்ப்புல சம வாய்ப்பு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆர்டிகிள் 17 என்ன தீண்டாமை ஒழிப்பை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த முழுமையாக உள்ள அடிப்படை உரிமையில என்னன்னா ஆர்டிகிள் 17 உண்டுங்க. தீண்டாமை ஒழிப்பு அதெல்லாம் முழுமையானவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு எந்த இதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. அதை இது பண்ணவும் முடியாது. நெக்ஸ்ட் ஆர்டிகிள் 18 என்ன சொல்லுதுன்னா பட்டங்கள் ஒழிப்பை பத்தி சொல்லுது. பட்டங்கள் ஒழிப்பு இது சம்மந்தமா ஒரு கேஸ் வந்திருக்குங்க. மறக்காம அது என்ன கேஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேஸ். அந்த கேஸ் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பட்டங்கள் வந்து அதில் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் பாரத ரத்னா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுவாங்க. கடைசியில் அது செல்லும் பாரத ரத்னா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சம்மந்தப்பட்ட கேஸ். அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த வருஷத்தையும் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகிள் 19 என்ன சொல்லுதுன்னா பேச்சுரிமை கருத்து தெரிவிக்கும் உரிமை அமைதியாக கூடுவதற்கான உரிமை சங்கங்கள் அமைப்புகள் தொடங்கும் உரிமை இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை பற்றி சொல்லுது. ஆர்டிகிள் எத்தனை சொல்லுதுன்னா 19 சொல்லுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆர்டிகிள் 20 பாருங்க. ஆர்டிகிள் 20 வந்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான அந்த பாதுகாப்பு. ஓகேங்களா? குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க பத்தி சொல்லுது. நெக்ஸ்ட் 21 என்னன்னா தனி மனித வாழ்வு மற்றும் சுதந்திர உரிமை பத்தி சொல்லுது. அதாவது ரைட் டு பிரைவசி. அதுல இந்த ஆர்டிகிள் 21 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதுல நமக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு கூட ஒரு சுத்தமான தண்ணீர் குடிக்கிறதுக்கு கூட உரிமை இருக்கும். எனக்கு சுத்தமான தண்ணி கிடைக்கல ஆனா வந்து என்ன போடலாம்? ரிட்டு போடலாம். ரிட்டுக்கு நம்ம என்னது நீதிபரணைக்கு ஆர்டிகிள் 32. நெக்ஸ்ட் 226னா உயர் நீதிமன்றம். ஆர்டிகிள் 32னா உச்ச நீதிமன்றம். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டிகிள் 21 வந்து ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஆர்டிகிள் 21A. 21A என்னன்னா தொடக்க கல்வி பெறும் உரிமை. அதாவது ரைட் டு எஜுகேஷன். தொடக்க கல்வி கம்பல்சரி பெறுவதற்கான உரிமை இருக்குது. ஆர்டிகிள் 23 என்ன தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. ஓகேங்களா? இது வந்து ஆர்டிகிள் 22 சொல்லுது. நெக்ஸ்ட் ஆர்டிகிள் 23 என்ன சொல்லுதுன்னா கட்டாய வேலை கொத்தடிமை முறை மற்றும் மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுக்கிறது சம்பந்தமா என்ன ஆர்டிகிள் 23 சொல்லுது. ஆர்டிகிள் 24 குழந்தை தொழிலாளர் முறையை வந்து தடுக்கிறத பத்தி சொல்லுது. ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. ஆர்டிகிள் 25 என்ன சொல்றதுன்னா எந்த ஒரு சமயத்திலையும் ஏற்கவும். ஆர்டிகிள் 25ல இருந்து 28 வரைக்கும் எது வரும்னா மத சம்மந்தப்பட்டதான். ஓகேங்களா? சிறுபான்மையினர் மத சம்மந்தப்பட்டதான் வரும்.
ஆர்டிகிள் 25 என்ன சொல்லுதுன்னா எந்த ஒரு சமயத்தை ஏற்கவும் பரப்ப பின்பற்றவும் உரிமை கொடுக்குன்னு சொல்லுது. ஆர்டிகிள் 26 என்ன சமய நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை பற்றி சொல்லுது. ஆர்டிகிள் 27 என்ன சொன்னா எந்த ஒரு மதத்தையும் பரப்பதற்கான வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். அதாவது ஒருத்தங்க எந்த மதத்தினாலும் பரப்பலாம், அதுக்கப்புறம் வரி செலுத்துவதற்கு எதிராக நடந்துக்கலாம். ஓகேங்களா, கம்பல்சரி வரி செலுத்தணும் இல்லை. அதை பற்றி ஆர்டிகிள் எது சொல்லுன்னா 27 சொல்லுது. நெக்ஸ்ட் ஆர்டிகிள் 28 என்ன சொல்றா மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை அப்படின்னு என்ன சொல்லுன்னா ஆர்டிகிள் 28 சொல்லுது. அதாவது மதம் சார்ந்த கல்வி நிறுவனம் நடைபெறும் வழிபாடுகள் கலந்துக்கிடாமல் இருக்கிறதுக்கான உரிமை பற்றி ஆர்டிகிள் 28 சொல்லுது. ஆர்டிகிள் 29 என்ன சொல்றா சிறுபான்மை எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பை பற்றி சொல்லுது. சிறுபான்மையோட எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பை பற்றி சொல்லுது. ஆர்டிகிள் 30 என்ன சொல்றா ஆர்டிகிள் 30 என்ன சொல்றா சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிர்வகிப்பு உரிமை பற்றி சொல்லுது. அதாவது ஒரு சிறுபான்மையினர் பேக்வேர்டு கமிட்டி என்ன பண்ணலாம்னா அவங்க தனியாக கல்வி நிறுவனம் நிறுவி அதை நிர்வகிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிகல் 32 என்ன சொல்றாங்க அரசியலமைப்பின்படி தீர்வு காணும் உரிமை. அதாவது நமக்கு அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டாலோ ஏதாவது ஆச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம்னா உச்சநீதிமன்றத்தை நாடி அரசியலமைப்பின்படி தீர்வு காணும் உரிமை. அதாவது இந்த அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறது தான் ஆர்டிகல் 32. ஓகேங்களா. ஆர்டிகல் 40 எதை சொல்லுன்னா கிராம பஞ்சாயத்து அமைப்பை பற்றி சொல்லுது. ஓகேங்களா. இதெல்லாம் எதுல வரும்னா 12லேருந்து 35 வரைக்கும் தான் எதை சொல்லும்னா அடிப்படை உரிமைகளை சொல்லும். 36லேருந்து 51 எதை சொல்லும்னா டிபிஎஸ்பியை சொல்லும். ஓகேங்களா. டிபிஎஸ்பி அதாவது அரசு வழிகாட்டு நெறிமுறைகள். ஓகேங்களா. ஓகே பாருங்க. ஆர்டிகிள் 40 அதான் கிராம பஞ்சாயத்தை பற்றி சொல்லுது. ஆர்டிகிள் 45 என்ன சொல்றதுன்னா 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் உடல் ஆரோக்கியம் மற்றும் கல்வியை அளிப்பது. ஓகேங்களா. 6 வயசுக்கு உள்ள குழந்தைங்களுக்கு. நெக்ஸ்ட் 48A என்ன சொல்றதுன்னா சுற்றுச்சூழல் மேம்பாடு காடுகள் மற்றும் வன பாதுகாப்பை பற்றி சொல்லுது. சுற்றுச்சூழல் மேம்பாடு காடுகள் மற்றும் வன பாதுகாப்பை பற்றி எதை சொல்றதுன்னா ஆர்டிகிள் 48A. ஓகேங்களா. ஆர்டிகிள் 50 என்ன சொல்றதுன்னா நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை தனியாக பிரிக்கிறத பற்றி சொல்லுது. ஓகேங்களா. நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரிக்கிறத பற்றி சொல்லுது. நெக்ஸ்ட் 51A எதை சொல்றதுன்னா அடிப்படை கடமைகளை பற்றி சொல்லுது. ஆர்டிகிள் 50 நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை தனியாக பிரிக்கிறத பற்றி சொல்லுது. ஆர்டிகிள் 51A எதை சொல்றதுன்னா அடிப்படை கடமைகளை பற்றி சொல்லுது. நம்ம ஆல்ரெடி பார்த்தா அடிப்படை கடமைகள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஸ்வரன் சிங் கமிட்டி தான் உருவாக்குனாங்க. 44 சட்டத்தில் 1976 படி 1976 42வது சட்ட திருத்தம் படி ஸ்வரன் சிங் கமிட்டி. அப்போது ஸ்டார்டிங்ல 10 அடிப்படை கடமைகள் இருந்துச்சு. இப்போ எத்தனால 11 அடிப்படை கடமைகள். அந்த 11வது அடிப்படை கடமைகள் அடிப்படை கடமை என்னன்னு பார்த்தோம்னா தொடக்க கல்வி அந்த அளிக்கிற 6லேருந்து 15 வயசுக்கு படிக்கிற பசங்களுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 52 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஆர்டிகிள் 52லேருந்து 151 வரைக்கும் என்ன சொல்லுது மத்திய நிர்வாகத்தை பற்றி சொல்லுது. மத்திய நிர்வாகம் பிரசிடென்ட் இல்லாமல் நடக்குமா நடக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் தான் வராது. 52லேருந்து 62 வரைக்கும் எதை பற்றி சொல்லணும்னா பிரசிடென்ட்டை பற்றி சொல்லுது. ஓகேங்களா. ஓகே ஃபர்ஸ்ட் 52 என்னன்னு பாருங்க. குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லுது. 54 என்ன சொல்றாங்கன்னா குடியரசுத் தலைவர் தேர்தலை பற்றி சொல்லுது. 55 என்ன சொல்றா குடியரசுத் தலைவர் தேர்தல் முறையை பற்றி சொல்லுது. 56 என்ன சொல்றா குடியரசுத் தலைவர் பதவிக்காலத்தை பற்றி சொல்லுது. 57 என்ன சொல்றா குடியரசுத் தலைவர் மறுபடியும் நியமனம் பண்ணிக்கலாம். இப்போ அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரசிடென்ட் 2 வாட்டி தான் இருக்க முடியும், அதுக்கு மேலே இருக்க முடியாது. ஓகேங்களா. 2 வாட்டி மீன்ஸ் 2 தடவை ஆட்சி அமைக்கலாம். ஓகேங்களா. இதுவே நம்ம நாட்டில் அப்படி கிடையாது, எத்தனை வாட்டினாலும் ஆட்சி அமைக்கலாம் ஒரே பிரசிடென்ட். இது நாள் வரைக்கும் அதிகபட்சமாக பிரசிடென்ட் அந்த ஒரே ஒரு பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் தான். ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் ஆர்டிகிள் 58 என்ன சொல்றா குடியரசுத் தலைவர் பதவிக்கான தகுதிகளை பற்றி சொல்லுது. நெக்ஸ்ட் ஆர்டிகிள் 59 என்ன சொல்லுதுன்னா கண்டிஷன்ஸ் பற்றி சொல்லுது. நெக்ஸ்ட் ஆர்டிகிள் 60 எதை பற்றி சொல்லுதுன்னா ஓத்தை பற்றி சொல்லுது. ஆர்டிகிள் 60 எதை பற்றி சொல்லுதுன்னா ஓத் உறுதிமொழியை பற்றி சொல்லுது. ஆர்டிகிள் 61 என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவரோட பதவியிறக்க நடைமுறை. குடியரசுத் தலைவரோட பதவியிறக்க விசாரணைக்கான நடைமுறை, அதாவது இம்பீச்மெண்ட். குடியரசுத் தலைவரை கண்டன தீர்மானமாக பதவி நீக்கிறத பற்றி சொல்லுது. நெக்ஸ்ட் இதோட குடியரசுத் தலைவர் முடிஞ்சு. 63லேருந்து 72 வரைக்கும் என்னன்னா துணை குடியரசுத் தலைவர். ஓகேங்களா. அது முக்கியமான ஆர்டிகல்ஸ் அப்போ 63 என்ன சொல்லுன்னா துணை குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லுது. சரத்து 164 என்ன சொல்றதுன்னா துணை குடியரசுத் தலைவர் பதவி வழி மாநிலங்களவை தலைவர். அதாவது யார் துணை குடியரசுத் தலைவராக இருக்கிறாரோ அவர் ஆட்டோமேட்டிக்காக மாநிலங்களவைக்கு தலைவராக மாறிடுவார். அதை தான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் 66 என்ன சொல்றா துணை குடியரசுத் தலைவர் தேர்தலை பற்றி சொல்லுது. 64 என்ன சொல்றதுன்னு பார்த்தோம்னா துணை குடியரசுத் தலைவர் பதவி வழி மாநிலங்களவையோட தலைவராக இருக்காரு. அதாவது துணை குடியரசுத் தலைவர் யார் இருக்காங்களோ அவர் ஆட்டோமேட்டிக்காக மாநிலங்களவைக்கும் தலைவராக இருப்பாங்க. அதை மட்டும் தான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் சரத்து 66 என்ன சொல்றாங்கன்னா
துணை குடியரசுத் தலைவர் தேர்தலை பத்தி சொல்லுது. ஓகேங்களா? துணை குடியரசுத் தலைவர் தேர்தலை பத்தி சொல்லுது. ஆர்டிகிள் 72 எதை சொல்லுதுன்னா, குடியரசுத் தலைவரை மன்னிக்கும் அதிகாரம். குடியரசுத் தலைவருடைய மன்னிக்கும் அதிகாரம். அதாவது குடியரசுத் தலைவர் வந்து ஒரு தண்டனை ஒருத்தவங்களுக்கு தூக்கு தண்டனை, மரண தண்டனை வழங்கியிருந்தாங்கன்னா அதை வந்து அவர் மன்னிக்கலாம். நம்ம இதை ஆல்ரெடி நம்ம பாலிட்டி ஷார்ட்ஸ் டெய்லி அப்லோட் பண்ணிட்டு வரோம். அதில் நம்ம தெளிவாக சொல்லிடணும். பார்க்காதவங்க அதை போய் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம். அதாவது குடியரசுத் தலைவர் வந்து 4 விதமான மன்னிப்பளிக்கும் அதிகாரம் இருக்கு. ஒன்று வந்து என்ன செய்யலாம்னா முழுமையாக மன்னிச்சிருது. ஓகேங்களா? ரெண்டாவது என்ன பண்ணலாம்னா தண்டனையை குறைக்கிறது. தண்டனையை குறைக்கிறதுனா தண்டனையோட டைப்பை குறைக்கிறது. ஒருத்தருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்கன்னா அதை வந்து என்ன தண்டனையாக குறைக்கலாம்னா ஆயுள் தண்டனையாக குறைக்கலாம். ஓகேங்களா? இன்னொரு இது என்னன்னா தண்டனையோட காலத்தை குறைக்கிறது. ஒருத்தருக்கு 15 வருஷம் கடுங்காவல் தண்டனை அதை 10 வருஷமா மாற்றலாம். ஓகேங்களா? இன்னொன்று தண்டனையை நிறுத்தி வைக்கலாம். அதாவது ஒருத்தர் தண்டனை வந்து எப்படி நிறுத்தி வைக்கலாம்னா ஒருத்தங்க ப்ரெக்னென்ட் லேடி இல்லை அவருக்கு வேறு ஏதாவது உடம்பு நோய் இதாக இருக்குன்னா அதை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு தண்டனையை நிறைவேற்றலாம். ஓகேங்களா? இன்னொன்று குடியரசுத் தலைவர் வந்து குடியரசுத் தலைவருக்காண்டி மனு போட்டிருக்காங்க, கருணை மனு. அதனால தண்டனையை நிற்பாட்டி வைக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ பவர் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, இதான் ஆர்டிகல் 72. இதில் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா குடியரசுத் தலைவர் வந்து மரண தண்டனை கூட முழுமையாக மன்னிச்சு விடலாம். ஆனால் ஆளுநருக்கு அந்த பவர் கிடையாது. ஆளுநருக்கு மன்னிப்பளிக்க அதிகாரம் 161. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஆர்டிகல் 74 வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா அமைச்சரவை பற்றி சொல்லுது. 75 வந்து பிரதமரை பற்றி சொல்கிறாங்க. 76 வந்து என்ன அட்டார்னி ஜெனரல். அட்டார்னி ஜெனரல்னா 76 இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞரை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞரை பற்றி சொல்லுது. இந்த இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞராக இருக்கிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷனா ஃபர்ஸ்ட் இந்திய குடிமகனாக இருக்கணும். ரெண்டாவது 5 வருஷம் அவர் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கணும். இல்லையா 10 வருஷம் வந்து உயர்நீதிமன்றத்தில் அட்வொகேட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு குடியரசுத் தலைவரோட பார்வையில் நல்ல சிறப்புமிக்க சட்ட வல்லுநராக இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் அவருடைய குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட் பாருங்க, ஆர்டிகல் 79 என்ன சொல்லுதுன்னா பார்லிமெண்ட்டோட அமைப்பு பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 79 பார்லிமெண்ட் அமைப்பு பற்றி சொல்லுது. 80 வந்து என்ன சொல்லுதுன்னா மாநிலங்களவை பற்றி சொல்லுது. 81 வந்து மக்களவை பற்றி சொல்லுது. 79 வந்து ஜென்ரலாக பார்லிமெண்ட்டை சொல்லுது. 80 வந்து ராஜ்யசபா. 81 வந்து லோக்சபாவை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆர்டிகல் 100 இது நம்ம புக்ல இருக்குது. என்னன்னா கேஸ்டிங் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது துணை குடியரசுத் தலைவருடைய முடிவாக்கு. அதாவது முடிவாக்கு எப்படின்னா இப்போ ஒரு மசோதா பாஸ் பண்ணுறாங்கன்னா மாநிலங்களவையில் ஒன்று என்ன செய்யணும், 2 பேருமே 50 ஓட்டு போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கேயும் 50 இங்கேயும் 50. அப்படி இருக்கிற பட்சத்தில் குடியரசுத் தலைவருக்கு துணை குடியரசுத் தலைவருக்கு ஓட்டு போடுற ரைட்ஸ் கிடையாது. இப்போ 2 ஈக்குவலாக இருக்க பட்சத்தில் அவர் வந்து ஓட்டு போடலாம். அவர் யாருக்குனாலும் ஓட்டு போடலாம். ஆளுங்கட்சிக்கும் போடலாம், எதிர்கட்சிக்கும் போடலாம். அது அவர் இஷ்டம். மேக்ஸிமம் ஆளுங்கட்சிக்கு தான் போடுவாங்க. அது அவர் இஷ்டம். ஓகேங்களா? இதான் கேஸ்டிங் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 108 என்ன இரு அவைகளுடைய கூட்டத்தை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? இரு அவைகளின் கூட்டத்தை பற்றி எதை சொல்லுன்னா 108. நெக்ஸ்ட் 110 என்ன சொல்கிறாங்கன்னா பண மசோதா பற்றி சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் மேக்ஸிமம் ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கோங்க. அப்படின்னா தான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேங்களா? 108 என்ன இரு அவைகளோட கூட்டம். அதாவது 108 ஃபோன் போட்டால் கூட்டம் கூடிரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 110 என்னன்னா பண மசோதா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பண மசோதா 10 ரூபா லாஸ்ட் 10 முடியுதா 10 ரூபா அப்படிங்கிறது பணம். ஆனால் பண மசோதா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 112 என்ன நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் வந்து என்ன 112. ஓகேங்களா? ஆர்டிகல் 112 என்ன பட்ஜெட்டை பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 123 என்ன குடியரசுத் தலைவரோட அவசர சட்டம் பிறப்பிக்கும் அதிகாரம். ஓகேங்களா? இந்த 123ல முதல் 2 இதை எடுத்துக்கோங்க. அதை அப்படியே புல்ட்டாவை திருப்பி போட்டால் கவர்னருடைய அவசர சட்டம் பிறப்பிக்க அதிகாரம் வந்துடும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் 124 பாருங்க. 124 வந்து உச்சநீதிமன்றத்தோட அமைப்பை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? ஆர்டிகல் 124 இருந்து 147 வரைக்கும் எதை சொல்லுதுன்னா கோர்ட்டை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? ஜுடிஷியரி பற்றி சொல்லுது. அதில் 124 ஜென்ரலாக உச்சநீதிமன்றத்தை பற்றி சொல்லுது. 143 எதை சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் ஆலோசனை வழங்கும் அதிகாரத்தை பற்றி சொல்லுது. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 124 இருந்து 147 வரைக்கும் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காம அதை பார்த்துருங்க. ஓகேங்களா? ஓகே, 6 மணி ஆர்டிகல் சீரிஸ்னு ஒரு புதுசாக ஒரு சீரிஸ். அதில் டெய்லி ஆர்டிகல்ஸாக போட்டிருக்கோம். அதில் எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பார்த்துருங்க. ஓகேங்களா? இதில் சில ஆர்டிகல் மிஸ் ஆகுது. அது எல்லாமே ஆர்டிகலுமே அதில் கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஆர்டிகல் 143 என்ன குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் ஆலோசனை வழங்கும் அதிகாரம். அதாவது பிரசிடென்ட் வந்து ஏதாவது அவருக்கு டவுட்னா உச்சநீதிமன்றத்தில் கேட்கலாம். ஆனால் அவருடைய இதைத்தான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண கட்டாயம் இல்லை. ஓகேங்களா? அது அவரை கட்டுப்படுத்தாது. நெக்ஸ்ட் 148 என்ன சொல்லுதுன்னா இந்திய கணக்காய்வு தணிக்கைத்துறை தலைவரை பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 148 இருந்து 151 என்ன சொல்லுதுன்னா சிஏஜியை பற்றி சொல்லுது. இதுவும் நம்ம 6 மணி ஆர்டிகல் சீரிஸில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பார்த்துருங்க. ஓகேங்களா? ஆர்டிகல் 148 சொல்லுன்னா இந்திய கணக்காய்வு தணிக்கைத்துறை தலைவரை பற்றி சொல்லுது. 149 அவருடைய பணிகளை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஆர்டிகல் 153. ஆர்டிகல் 153 எதை சொல்லுதுன்னா மாநில ஆளுநரை பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 153 என்ன சொல்லுதுன்னா மாநில ஆளுநரை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஆர்டிகல் 155 வந்து என்ன சொல்லுதுன்னா ஆளுநருடைய நியமனத்தை பற்றி சொல்லுது. ஆளுநருடைய நியமனத்தை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆர்டிகல் 156 என்ன சொல்லுதுன்னா ஆளுநருடைய பதவி காலத்தை பற்றி சொல்லுது.
161 வந்து என்ன சொல்லுதுன்னா, ஆளுநருடைய மன்னிக்கும் அதிகாரம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அவருக்கு குடியரசுத் தலைவருக்கு மரண தண்டனை கூட முழுமையா மன்னிப்பளிக்கலாம். ஆனா, ஆளுநருக்கு அத மன்னிப்பளிக்க முடியாது அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஆளுநருடைய பதவிக்காலம் நமக்கு எவ்வளோ தெரியும்? 5 ஆண்டுகள் பிளஸ் குடியரசுத் தலைவர் எவ்வளோ நாள் விரும்புறாரோ, அவ்வளோ நாள் அவர் இருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆர்டிகிள் 163 என்ன சொல்லுதுன்னா, மாநில அமைச்சரவை பத்தி சொல்லுது. ஆர்டிகிள் 163 மாநில அமைச்சரவை பத்தி சொல்லுது. ஆர்டிகிள் 164 முதலமைச்சரை பத்தி சொல்லுது. ஓகேங்களா? 164 முதலமைச்சரை பத்தி சொல்லுது. 164(1) வந்து முதலமைச்சரை வந்து ஆளுநர் நியமிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆர்டிகிள் 165 என்ன சொல்லுதுன்னா, மாநில தலைமை வழக்கறிஞர் அட்டார்னி ஜெனரலை பத்தி சொல்லுது. ஓகேங்களா? அட்டார்னி ஜெனரல் பத்தி என்ன சொல்றா? ஆர்டிகிள் 165 இதெல்லாம் நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஆர்டிகிள் 165 அட்டார்னி மாநில தலைமை வழக்கறிஞரை பத்தி சொல்லுது. இதுவே அட்டார்னி ஜெனரலை பத்தி என்ன சொல்லுது? ஆர்டிகிள் 76 சொல்லுது. இந்த 76 கூட 89 கூட்டினா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேட்டுக்கு வந்துரும். ஓகேங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு சென்ட்ரலுக்கு தெரியுது. ஸ்டேட்டுக்கு தெரியலன்னா நீங்க என்ன பண்ணா ஆர்டிகிள் 89 ஆட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. ஆர்டிகிள் 168 என்ன சொல்லுதுன்னா, மாநில சட்டமன்றத்தை பத்தி சொல்லுது. 168 மாநில சட்டமன்றத்தை பத்தி சொல்லுது. 170 வந்து எதை சொல்லுதுன்னா, சட்டப்பேரவையை பத்தி சொல்லுது. 170 சட்டப்பேரவையை பத்தி சொல்லுது. 171 எதை சொல்லுதுன்னா, சட்ட மேலவையை பத்தி சொல்லுது. நம்ம ஆல்ரெடி அங்க பார்த்தோம். 79 வந்து எதை சொல்லுது? பார்லிமெண்ட்டை பத்தி சொல்லுது. 80 வந்து எதை பத்தி சொல்லுதுன்னு பார்த்தோம். 80 வந்து ராஜ்யசபா பத்தி சொல்லுதுன்னு பார்த்தோம். 81 வந்து லோக்சபா பத்தி சொல்லுதுன்னு பார்த்தோம். ஆனா இங்க எப்படி இருக்குன்னா, 168 மாநில சட்டமன்றம், 170 வந்து சட்டப்பேரவை. அதான் ஃபர்ஸ்ட் கீழவை வருது. அங்க ஃபர்ஸ்ட் மேலவை வந்துச்சு. அதான் ராஜ்யசபா வந்துச்சு. இங்க என்ன ஃபர்ஸ்ட் சட்டப்பேரவை வருது, அதுக்கப்புறம் தான் சட்ட மேலவை வருது. ஓகேங்களா? இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. ஆர்டிகிள் 214 214 எதை பத்தி சொல்லுதுன்னா, மாநில உயர்நீதிமன்றத்தை பத்தி சொல்லுது. ஓகேங்களா? ஆல்ரெடி 124 வந்து எதை பத்தி சொல்லுதுன்னு பார்த்தோம். உச்சநீதிமன்றத்தை பத்தி சொல்லுதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா? இந்த 1, 2 அப்படியே மாத்தி போடுங்க. உயர்நீதிமன்றம் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஆர்டிகிள் 226 எதை பத்தி சொல்லுதுன்னா, உயர்நீதிமன்ற நீதிபேரணை பத்தி சொல்லுது. இதுவே சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன ஆர்டிகிள் 32 வரும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஆர்டிகிள் 243 இருந்து 243 வரைக்கும் எதை பத்தி சொல்லுதுன்னா, பஞ்சாயத்து அமைப்புகளை பத்தி சொல்லுது. நெக்ஸ்ட் ஆர்டிகிள் 262 என்ன சொல்றதுன்னா, நதிநீர் தொடர்பான வழக்குகள்ல தீர்ப்பை பத்தி சொல்லுது. ஓகேங்களா? ஆர்டிகிள் 262 படி என்ன செய்யலாம்னா, நதிநீர் தொடர்பான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கலாம். நதிநீர் தீர்ப்பாயம் ஆர்டிகிள் 262 படி தான் அமைக்கப்படுது. இது வந்து ரொம்ப முக்கியமான ஆர்டிகிள், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 243 இருந்து 243 வரைக்கும் பஞ்சாயத்து அமைப்புகள், 243 இருந்து 243 வரைக்கும் என்ன பார்த்தோம்? நகராட்சி அமைப்புல பார்த்தோம். இது ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ் 6 மணி ஆர்டிகிள் சீரீஸ்ல எல்லா 243 244 அந்த 243A 243B 243C அப்படி எல்லாத்தையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். மறக்காம போய் பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க. ஆர்டிகிள் 266 266 எதை பத்தி சொல்றதுன்னா, தொகுப்பு நிதி. ஓகேங்களா? அதாவது கன்சாலிடேட்டட் ஃபண்டை பத்தி சொல்லுது. ஓகே. அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆர்டிகிள் பார்த்துருவோம். 262 263 ஆர்டிகிள் 263 என்ன சொல்லுதுன்னா, மாநிலங்களுக்கு இடையான குழு அமைக்கிறத பத்தி சொல்லுது. ஓகேங்களா? இது வந்து 12th புக்ல இந்திய கூட்டாட்சி அமைப்புகள் அப்படிங்கிற லெசன்ல தெளிவா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. ஆர்டிகிள் 266 நம்ம பார்ப்போம். நிதியை பத்தி பார்ப்போம். ஓகேங்களா? 266 என்ன சொல்லுதுன்னா, தொகுப்பு நிதி கன்சாலிடேட்டட் ஃபண்டை பத்தி சொல்லுது. ஓகேங்களா? இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்டை பத்தி நம்ம பார்த்தோம்னா, கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ல இருந்து நம்ம ₹1 எடுக்கணும்னாலும் நம்ம பார்லிமெண்ட்டோட அனுமதி இல்லாம நம்மளால எடுக்க முடியாது. ஓகேங்களா? இது வந்து 266ல 1 வந்து தொகுப்பு நிதியை பத்தி சொல்லுது. 266ல 2 சப்டிவிஷன் 2 என்ன சொல்லுதுன்னா, கிளாஸ் 2 வந்து என்ன சொல்லுதுன்னா, பொது நிதியை பத்தி சொல்லுது. ஓகேங்களா? அந்த பொது நிதிக்குள்ள நம்ம செலவு பண்ணா பார்லிமெண்ட் அனுமதி கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஆனா கன்சால்டேட் ஃபண்ட்ல நம்ம அமௌண்ட் எடுக்கணும்னா பார்லிமெண்ட் அனுமதி கேட்கணும். இந்த கன்சால்டேட் ஃபண்ட்ல இருந்து தான் பிரசிடென்ட் நிறைய பேருக்கு சம்பளம் போடுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆர்டிகிள் 267 எதை பத்தி சொல்லுதுன்னா, அவசர நிதியை பத்தி சொல்லுது. அதாவது கண்டிஜென்சி ஃபண்டை பத்தி சொல்லுது. ஓகேங்களா? கண்டிஜென்சி ஃபண்டை பத்தி சொல்றது என்ன? ஆர்டிகிள் 267 280 எதை பத்தி சொல்லுதுன்னா, ஃபினான்ஸ் கமிஷன் நிதிக்குழுவை பத்தி சொல்லுது. நெக்ஸ்ட் 300A இந்த நிதிக்குழுவோட தலைவரை யார் இருப்பாங்கன்னா, நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. 300A வந்து எதை பத்தி சொல்றதுன்னா, சொத்துரிமையை பத்தி சொல்லுது. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொத்துரிமை என்ன ஆர்டிகிள் 31ல இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு சட்ட திருத்தம் மூலமா 44வது சட்ட திருத்தம் மூலமா இதை வந்து மாத்திருப்பாங்க. எதுக்கு மாத்திருப்பாங்கன்னா, சாதாரண உரிமை மாத்திருப்பாங்க. அடிப்படை உரிமையில இருந்து சாதாரண உரிமை மாத்திருப்பாங்க. சாதாரண உரிமை ஆர்டிகிள் 307 வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? சொத்துரிமையா வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. 324ல இருந்து 329 வரைக்கும் தேர்தல் ஆணையத்தை பத்தி சொல்லுதுன்னு பார்த்தோம். அதுல பாருங்க முக்கியமான ஆர்டிகிள்ஸ் பார்ப்போம். 324 தேர்தல் ஆணையத்தை பத்தி சொல்லுது. 326 வந்து வயது வந்தோர் வாக்குரிமை பத்தி சொல்லுது. ஓகேங்களா? வயது வந்தோர் வாக்குரிமை பத்தி சொல்லுது. 331 என்ன சொல்லுதுன்னா, மக்களவையில் ஆங்கிலோ இந்தியன் நியமனத்தை பத்தி சொல்லுது. மக்களவையில ஆங்கிலோ இந்தியன் நியமனத்தை பத்தி சொல்லுது. நெக்ஸ்ட் 338 எதை சொல்லுதுன்னா,
பட்டியல் இனத்தவருக்கான தேசிய ஆணையத்தை பத்தி சொல்லுது. பட்டியல் இனத்தவருக்கான தேசிய ஆணையம் யார் அமைப்பானா? குடியரசுத் தலைவர் அமைப்பாங்க. ஓகேங்களா? நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் கேஸ்ட். நெக்ஸ்ட் NCSCன்னு இதை சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க 338A பழங்குடியினத்தவருக்கான தேசிய ஆணையத்தை பத்தி சொல்லுது. ஃபர்ஸ்ட் பட்டியலினம் ஷெட்யூல் கேஸ்ட், நெக்ஸ்ட் பழங்குடியினர் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் NCST. ஓகேங்களா? இது வந்து 338A. நெக்ஸ்ட் 338B வந்து எதை சொல்றதுன்னா NCBC, அதாவது நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கமிஷன்ஸ், அவங்களுக்குள்ள கமிஷனை பத்தி சொல்லுது. நெக்ஸ்ட் பாருங்க 343 மத்திய ஆட்சி மொழியை பத்தி சொல்லுது. ஓகேங்களா? 343ல இருந்து 343 வரைக்கும் நமக்கு எதை சொல்லும்னா மொழிகளை பத்தி சொல்லும். ஓகேங்களா? இது நம்ம ஆல்ரெடி முன்னாடி தான் பார்த்தோம். பகுதி 17 வந்து இந்த மொழிகளை பத்தி சொல்லுது அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? 352 வந்து எதை சொல்லுதுன்னா தேசிய நெருக்கடியை பத்தி சொல்லுது. தேசிய நெருக்கடி நிலை இது குடியரசுத் தலைவர் அமல்படுத்தாரு. 356 வந்து மாநில நெருக்கடி நிலை, இது குடியரசுத் தலைவர் பேரை சொல்லி யார் ஆட்சி செய்வா? கவர்னர் வந்து ஆட்சி செய்வாங்க. ஓகேங்களா? 360 வந்து நிதி நெருக்கடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு கொஸ்டின். அதிகமாக மாநில அவசர நிலையை அமல்படுத்தப்பட்ட மாநிலம் இது. அதிகமான மாநில அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட மாநிலம் இது. நம்ம புக்ல கேரளா, பஞ்சாப்னு இருக்கும். ஆனா அது கிடையாது. இப்போ வேற ஸ்டேட்டு. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 368 சட்டத்திருத்தம் எதை சொல்லுதுன்னா அரசமைப்பு சட்டத்திருத்தத்தை பத்தி சொல்லுது. ஓகேங்களா? அரசமைப்பு சட்டத்திருத்தத்தை பத்தி ஆர்டிகல் 368 சொல்லுது. நெக்ஸ்ட் 370 என்ன சொல்றதுன்னா ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை பத்தி சொல்லுது. ஓகேங்களா? ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்குவதை பத்தி சொல்லுது. மறக்காம ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து எப்போ கேன்சல் பண்ணாங்க அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எப்போ வந்து சிறப்பு அந்தஸ்து கொடுத்தாங்க, எப்போ கேன்சல் பண்ணாங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரிக்குள்ள நம்ம ஜிஎஸ் கிளாஸ் வந்து கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுவோம். ப்ளஸ் புக்கில் இல்லாத கண்டென்ட், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன கண்டென்ட் கவர் ஆகுது எல்லாத்தையும் பார்த்து நம்ம அப்லோட் பண்ணுறோம். மறக்காம நம்ம சேனலுக்கு மட்டும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனல் லிங்க்கை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, வேற என்ன கிளாஸ் வேணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய், தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம முக்கியமான வழக்குகள் பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, பாய், தேங்க்யூ.